Welcome back to Magic Class. So in the video standard 7 max algebra கடைசி chapter exercise 3.4 பார்க்க போறோம். This chapter is going to be very tricky and அது மட்டும் இல்லாம இந்த challenging questions கொடுத்திருக்காங்க. So that is going to be very tricky, but இதோட simplest part என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த questionை வந்து if you don't understand, try to read it again and again. திரும்ப நீங்கள் படிச்சிங்கன்னா it will be easy for you to understand what exactly is happening. ஒரு word மிஸ் பண்ணால் கூட you will find it very difficult and problem வந்து தப்பாயிடும். So this is very important. Okay. First question, subtract minus 3ab minus 8 from 3ab plus 8. Also subtract 3ab plus 8 from minus 3ab minus 8. So இது ரெண்டு சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. First one நம்ம பண்ணிடலாம். So from அடுத்த வர நம்பர் தான் ஃபஸ்ட்டு நம்ம போடணும். 3ab plus 8 minus and இந்த term அப்படியே எழுத வேண்டியதுதான். minus 3ab minus 8 equal to போட்டுக்கோங்க. 3ab plus 8 minus into minus will give you plus 3ab minus into minus will give you plus 8. ab terms என்னென்ன இருக்கு 3 plus 3 அடுத்து constants 8 plus 8 இருக்கு அவ்வளோதான் 3 plus 3 will give you 6ab 8 plus 8 will give you 16. So this is the answer. Next இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் ரெண்டாவது டேர்ம் நம்ம முதல்ல எழுதிக்கலாம் minus 3ab minus 8 minus of 3ab plus 8. First term அப்படியே எழுதிக்கலாம். Second term minus into plus will give you minus 3ab minus into plus will give you minus 8. அவ்வளோதான். ஸோ ab terms எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். minus 3 minus 3 இந்த இடத்துல constant term minus 8 minus 8. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன பண்ணணும் அடிஷன் பண்ணி மைனஸ் சைனே போடணும் minus 6ab இங்கே அதே போல தான் minus 16 is the answer. These are the two answers. Question number 2, find the perimeter of the triangle. Triangle ஓட perimeter கேட்டிருக்காங்க. Whose sides are x plus 3y, 2x plus y, x minus y. ஸோ நமக்கு தெரியும் பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள்னால் என்ன பண்ணணும் a ப்ளஸ் பி ப்ளஸ் சியை ஆட் பண்ணணும் 3 சைட்ஸையும் ஆட் பண்ணணும் அப்போ இங்கே என்ன பண்ணணும் தேர்ஃபோர் பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் 3 சைட்ஸ் இந்த 3 சைட்ஸ் என்ன இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் மூணுத்தையும் இப்படி ஆட் பண்ண வேண்டியதான் எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் 2x ப்ளஸ் y ப்ளஸ் x minus y. ஸோ இங்கே இருக்கிறது ரெண்டு தான் வேரியபிள் ஒன்று வந்து x இன்னொன்று வந்து y. ஸோ x எல்லாம் நம்ம பாப்புலேட் பண்ணிடலாம் x இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது இங்கே ப்ளஸ் 2 இருக்குது இங்கே ப்ளஸ் 1 இருக்குது நெக்ஸ்ட்டு yக்கு என்ன இருக்குது ப்ளஸ் 3 இருக்குது ப்ளஸ் 1 இருக்குது இங்கே மைனஸ் 1 இருக்குது அவ்வளோதான். ஸோ 2 + 1 is 3 3 + 1 is 4x இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் 3y is your answer. This is the perimeter of the triangle. Question number 3, thrice a number when increased by 5 gives 44. Find the number. Solution, thrice a number. இந்த நம்பர்ன்றது நமக்கு என்னன்னு தெரியாதது எப்போவுமே x எடுத்துக்கலாம். Let the number be x. இந்த நம்பர் நமக்கு தெரியாது. thrice a number, thriceனா இந்த நம்பரை 3 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணும் 3 into இந்த நம்பர் 3x நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் when increased by 5, increaseனா என்ன when you're adding 5 to it, இந்த நம்பரோட 5 ஆட் பண்ணால் என்ன கிடைக்குமா 44. கரெக்டாக வந்துருச்சா நம்பர் தெரியாது அந்த நம்பரோட 3 டைம்ஸ் thriceனா 3 மல்டிப்ளை பண்ணும் 3 into x when increasedனா addition increased by 5 will give you 45. அவ்வளோதான். ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சப்ராக்ட் 5 on both sides. ஸோ 3x ஈக்குவல் டு இது மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 39. ஸோ எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3. This is your answer. X equal to 13 is the required number. Okay. Question number 4. How much smaller is 2ab plus 4b minus c
than 5ab minus 3b plus 2c. ஓகே, ஸோ இது உங்களுக்கு பார்த்தா புரியலை. ஸோ நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். how much times 5 is smaller than 3 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 2. ஸோ 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 2 கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக மல்டிப்ளை மைனஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே போட வேண்டியது தான். ஸோ தி கிரேட்டர் நம்பர் ஹவு மச் இஸ் ஸ்மாலர் அப்படின்னா இந்த நம்பர் வந்து சின்ன நம்பர் சொல்லியிருக்காங்க, இது வந்து பெரிய நம்பர். இப்போ இதுதான் இந்த 5, இதுதான் வந்து இந்த 2. ஸோ 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3 டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே போல் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதுதான் சொல்யூஷன். ஸோ 5ab minus 3b plus 2c minus இந்த entire term 2ab plus 4b minus c. ஸோ பிகாஸ் ஸ்மாலர் டேர்ம் இது வந்து பெரிய டேர்ம்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான். சரியா? 5ab அப்படியே எழுதிட வேண்டியது தான். மைனஸ் 3b ஃபர்ஸ்ட் 2c ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து உள்ள மைனஸ் சைனை நம்ம கொண்டு போகணும். ஸோ மைனஸ் 2ab minus 4b minus into minus will give you plus a b b and c 3 terms இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணலாம்? ஏபியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இங்கே 5, இந்த இடத்துல -2. அடுத்தது b எடுத்துக்கலாம். bயில் என்னென்ன இருக்குது? -3 இருக்குது, -4 இருக்குது. நெக்ஸ்ட் சியில் என்ன இருக்குது? +2 இருக்குது, +1 இருக்குது. அவ்வளோதான். சரியா? 5 minus 2 will give you 3ab. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணி மைனஸ் சைனே போடணும். 7b 2 plus 1 is 3c. ஸோ டைம்ஸ் இட் இஸ் ஸ்மாலர். இதுதான் ஆன்சர். இப்போ 5 minus 2 equal to 3ன்னு கொடுக்குறோம்ல, அதுதான். இந்த 5 இந்த பெரிய நம்பர் மைனஸ் இந்த சின்ன நம்பர் will give you 3. ஸோ இது this many times it is smaller அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். Next question number 5. 6 times a number subtracted from 40 gives -8. Find the number கேட்குறாங்க. 6 times a நம்பர்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். let the number be x. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6 times a number. அப்போனா 6 into இந்த நம்பர் 6 into x. subtracted from 40. ஃப்ரம்னா என்ன அர்த்தம்? பெரிய நம்பர் இதுதான் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ பெரிய ஃப்ரம்முக்கு அப்புறம் வர்றது தான் முதல்ல போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன வருது? 40. ஸோ 40லேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா will give you -8 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ரிக்கி. நம்ம என்ன பண்ணிடுவோம்? சப்ட்ராக்டட் அப்படின்னா 40 தூக்கி இங்கே போட்டுரும். அப்படி தூக்கி போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மொத்த கொஸ்டினுமே தப்பாக மாறிட்டோம். ஓகே, எக்ஸுங்கிறது நமக்கு தெரியாது. 6 times a நம்பர், இந்த 6 times இந்த எக்ஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் 40. 40லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணால், ஸோ 40லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா will give you -8. அவ்வளோதான். ஃபைன் த நம்பர். இந்த எக்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ +40ங்கிறதுனா நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு சைடுமே subtract 40 on both sides. இந்த 40 cancel ஆகிடும். -6x equal to -40 plus -8 will give you -48. மைனஸ் ரெண்டு சைட்லேயே மைனஸ் இருக்கிறதுனா இது நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஸோ இங்கே வந்து 6 இருக்குது மல்டிப்ளை, ஸோ அதனால் டிவைட் பை 6 on both sides. ஸோ இந்த 6 cancel ஆகிடும். 6 8s are 48. So answer is x equal to 48 is the required number. Okay, this is the answer. Next is question number 6. இது வந்து challenge questions கொடுத்துருக்காங்க. This will be ரொம்ப tricky. So நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை என்னன்னு படிக்கலாம். சரியா? From the sum of 5x plus 7y minus 12 and 3x minus 5y plus 2 subtract the sum of இங்கே இருக்கிற ரெண்டு டேர்ம். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரம்க்கு அப்புறம் வரதை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரம் அப்படின்ட்டு அப்போ இந்த டேர்ம்லேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்படி இருக்கும்போது ஃப்ரம் த சம் ஆஃப்னா ஃபஸ்ட்டு இதோட ரெண்டு சம்மை கண்டுபிடிக்கணும்.
அடுத்தது subtract the sum of. sum ofனா இப்போ இந்த டேர்மும் இந்த டேர்மோட சம்மை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டு டேர்மோட சம்மை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த டேர்மோட சம்மை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரம், அதாவது இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல் என்ன பண்ண போகிறோம், இதோட ரெண்டு சம்மை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அடிஷன் பண்ணுறோம். 5 7 minus 12 plus the bracket. Okay, addition is going to be very simple. bracketsலாம் remove பண்ணி ப்ளஸ் சைன்ன்றதுனால அப்படியே எழுதிட வேண்டியது தான். நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்மில் என்னென்ன இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது. ஒய் டேர்ம் என்ன இருக்குது, 7 இருக்குது, -5 இருக்குது. அப்புறம் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் என்ன இருக்குது, +2. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும், 8x 2y -10. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். 2x -7y -1 plus -6x plus 3y plus 9. ஓகே, ஆட் பண்ணுங்கள். 2x -7y -1. ஸோ அப்படியே டேர்ம்ஸ் அப்படியே எழுதுங்க, ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி. ப்ளஸ் மைனஸ்ன்றதுனால இங்கே மைனஸ் எழுதிடணும். ப்ளஸ் ப்ளஸ். ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது, -6 இருக்குது. ஒய் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, -7 இருக்குது, +3 இருக்குது. கான்ஸ்டன்ட்ஸ் வந்து -1 +9 இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை. -4x 7ல் 3 போயிடுச்சுன்னா 4 -4y இங்கே வந்து +8. ஸோ இப்போ இந்த டேர்ம் இந்த டேர்ம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், ஃப்ரம்னா இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணணும், 8x + 2y -10 மைனஸ் இந்த டேர்ம் -4x -4y +8. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து என்ன பெருசாக கொடுத்துருக்கா நீங்கள் பயந்துருவீங்க. ஓகே, 8x + 2y -10, minus into minus will give you plus, minus into minus will give you plus, minus into plus will give you minus. x termsல என்னென்ன இருக்கு, 8 இருக்கு, 4 இருக்கு. y terms என்ன இருக்கு, 2 இருக்கு, plus 4 இருக்கு. constants என்ன இருக்கு, -10 -8. so 12x 6y -18 is the answer. Very simple, right? but கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ கொஸ்டினை வந்து டபுள் டைம் ரீட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. Question number 7. Find the expression to be added with 5a minus 3b plus 2c to get a minus 4b minus 4c. இந்த எக்ஸ்பிரஷனோட என்ன ஆட் பண்ணால் இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2 எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இதோட என்ன ஆட் பண்ணால் 5 கிடைக்கும், 3 ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். 3 எப்படி கண்டுபிடிச்சிங்க, 5லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்க. அப்போ இந்த 2ங்கிறத வந்து இந்த நம்பராக கன்சிடர் பண்ணிக்கோங்க, 5ங்கிறது இந்த நம்பராக கன்சிடர் பண்ண. 5லேருந்து 2 மைனஸ் பண்ணோம், அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ட்ராக்ட் a minus 4b minus 2cலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், 5a minus 3b plus 2c. okay, and then now you can start doing it. a minus 4b minus 2c minus 5a minus into minus will give you plus 3b, this will give you minus 2c. ஸோ ஏ டேர்ம்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஏல என்னென்ன இருக்குது, 1 இருக்குது, -5 இருக்குது. பி டேர்மில் என்ன இருக்குது, -4 இருக்குது, +3 இருக்குது. சி டேர்மில் என்ன இருக்குது, -2 இருக்குது, -2 இருக்குது. -4a இங்கே வந்து பி டேர்ம். ஓகே, -b -4c is the answer. Now question number 8. What should be subtracted from 2m plus 8n plus 10 to get minus 3m plus 7n plus 16?
இதிலிருந்து என்ன மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ வாட் வில் யூ டு டூ? டு கெட் தி எக்ஸ்பிரஷன் we have to subtract இதில் இருந்து from this. ஓகே, யூ ஹாவ் ஜஸ்ட் சப்ராக்ஷன் தான். ஸோ இதே போல் தான் வாட் ஷுட் பி சப்ராக்ட். இங்கே அடிஷன் பார்த்தோம், இங்கே வந்து சப்ராக்ஷன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இட். டு கெட் தி எக்ஸ்பிரஷன் we have to subtract minus 3m plus 7n plus 16 from in the number. Just do it as it is. Solution 2m plus 8n plus 10 minus of minus 3m plus 7n plus 16. 2m plus 8n plus 10 minus it minus plus 3m minus 7n minus 16. m terms 2 plus 3, n terms 8 minus 7 plus 10 minus 16. 5m, 8 minus 7 is 1. So plus n minus 6 is the answer. Okay. Next, question number 9. Give an algebraic equation for the following statement. ஒரு algebraic equation கொடுக்க சொல்கிறாங்க. The difference between the area and perimeter of a rectangle is 20. So difference between area and perimeter. Area perimeter minus பண்ணா is 20. இதுக்கு வந்து நம்ம ஒரு algebraic equation கொடுக்கணுமா? சரியா? ஸோ நம்ம வந்து தெரியும், ஃபார்முலா தெரியும். ஏரியா வந்து என்ன, லென்த் இன்ட்டு பிரெத். பெரிமீட்டர் வந்து நம்ம சம் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஏரியா அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு லென்த் அண்ட் பிரெத். ஸோ லெட் த length and breadth of a rectangle B L, B. L வந்து length, B வந்து breadth. ஸோ அப்போ ஏரியாவுக்கு என்ன வரும்? L into B நமக்கு தெரியும். ஸோ LB. பெரிமீட்டர் என்ன வரும்? Twice of L plus B, the sum of all the sides. So area minus perimeter, LB minus twice of L plus B. ஸோ இது வந்து ஃபாதர் சிம்பிளிஃபை கூட பண்ணலாம். LB minus 2L minus 2B is the expression. Final question. Add 2A plus B plus 3C and A plus 1 by 3B plus 2 by 5C. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. Solution 2A plus B plus 3C plus A plus 1 by 3B plus 2 by 5C. A terms எல்லாம் நம்ம accumulate பண்ணிக்கலாம். A இங்கே இருக்குது, 2 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. B என்னென்ன இருக்குது terms? 1 இருக்குது, இங்கே 1 by 3 இருக்குது. C என்னென்ன இருக்குது? 3 இருக்குது, 2 by 5. அவ்வளோதான். இது LCM பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதான். 2 plus 1 is 3A plus LCM நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 3s are 3, so 3. 3 வந்து இதில் எத்தனை டைம்ஸ் போகும்? 1. 1 into 1 will give you 1. 1 5s are 5. 5 into 3 is 15. 5 divided by 5 will give you 1 into 2. C. So answer is 3A plus 4 by 3B plus 17 by 5C. So this is the answer. So with this, algebra is complete. If you have any doubts, post your query, students. Example sum la edavadhu doubt irundha kuda post your questions. Endha example ungalku doubt irukanta I will clarify that. Thank you, students.